நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகாரி வியூசரி. வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு சும்மா இல்லைங்க, விஜய் கிட்ட சொல்றாரு. இதை பாருங்க விஜய், வெண்பா எங்கே காணா போனா, எப்படி காணா போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சு யோசிச்சுனே கூடாது. அந்த இடத்துல இருந்து அந்த கார் எங்கெங்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுறாங்க. அந்த குற்றவாளியிலையும் கைது செஞ்சாங்கல்ல, அவங்க எந்த இடத்துல வெண்பா தப்பிச்சு போனாங்க அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க. அந்த இடத்துல போய் சிசிடிவி செக் பண்ணி பார்க்கலாம். அது மூலயமா வெண்பா எங்கே போனா, எங்கே இருக்கா அப்படின்ற தகவல் நமக்கு தெரிய வரும். அது மூலயமா யார் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி போய் பார்க்குறாங்க, அந்த இடத்துல சிசிடிவிலாம் செக் பண்ணுறாங்க. ஒரு தெருவில் பார்க்குறாங்க, எந்த ஒரு ரியாக்ஷன், எந்த ஒரு இதில் ஒரு லேடி மட்டும் பச்சை கலர் சேரீ கட்டணும் நடந்து போயின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இன்னொரு சிசிடிவி கேமரா போய் செக் பண்ணாங்க. இன்னொரு தெருவில் அந்த இடத்துல தான் வெண்பாவும் அந்த லேடி சந்திக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த லேடி யாரா வராங்களா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துன்னு இருக்காங்க. வெண்பா கிட்ட ஏதோ கலந்துரையாடல பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அப்படியே நைஸாக அழகாக வாழைப்பழம் மாதிரி பேசி நம்ம வெண்பாவை ஆட்டோவில் ஏற்றின்னு போகிறாங்க. அதை பார்த்துறாங்க. அந்த ஆட்டோ நம்பரை வந்து நோட் பண்ணிடுறாங்க. அந்த ஆட்டோக்காரனை பிடிச்சி கேட்கணும்னு சொல்லிட்டு ஆட்டோ ஸ்டாண்டாக போகிறாங்க. கரெக்டாக அங்கே வந்து மொத்தம் 4 ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது அந்த ஏரியாவில். அந்த 4 ஆட்டோ ஸ்டாண்டில் போகிறாங்க. லாஸ்ட் ஆட்டோ ஸ்டாண்ட் போகும்போது இந்த லேடியை நான் தான் விட்டேன், இந்த லேடி கூட ஒரு குழந்தை இருந்துச்சு, இந்த இடத்துல தான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போயிட்டு ஒரு தெருவோட மூக்கில் ஒரு கோவில் பக்கம் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை காட்டுறாங்க. அந்த போய் அந்த அம்மாவும் அங்கே இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட கேட்டால் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லையே, எனக்கு எதுக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோவை காட்டி தவட மேலே ஒன்று போடுறாங்க. இப்போ யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், என்னை மன்னிச்சிருங்க, நான் பயத்தில் ஏதோ ஒன்று வளர்ட்டேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான், இவன் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உண்மையை ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்பனால தான் அவன் நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் புரிய வருது, ஓஹோ இதுதான் நடந்ததா, இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததும் செம்ம கோவம் வந்துடுது. ஒரு பக்கம் என்னடா இவங்களெல்லாம் சும்மாவே விட்டே கூடாது, சும்மா விட்டு வச்சு தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வெறுப்பாகவும் இருக்குது. என்னங்க பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்களும் வந்திருக்காங்க. சரி ஓகே இதெல்லாம் போனது போச்சு ஆனது ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் அவர் இருந்தாலும் உண்மையாக சொல்கிற மாதிரி தெரியல. அவளை தனியாக கூட்டின்னு போயிட்டு ஊமை குத்துறாங்க. உடனே எல்லா உண்மையும் சொல்லுறாங்க. இந்த மாதிரி தான் என்னோட தெரிஞ்ச நண்பர்கள் மூலியமாக அவளை கடத்தடி போயிட்டு இன்னொரு இடத்துல வச்சிருக்கோம், இந்த மாதிரி எங்களுக்கு அவள் கிடச்சிதான் அதை பயன்படுத்தி உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்கலான்னு சொல்லிட்டு நான் ஐடியா சொன்னேன். ஆனால் அப்படியெல்லாம் வேணாம், இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு தான் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவன் ஒருத்தர் சொன்னான். அவன் பேச்சு கேட்டுன்னு நான் இருந்து பல்கான ஒரு அமௌண்ட் வரும், அந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா ரொம்பவே பணக்காரரு, அது மட்டும் இல்லை அந்த கம்பெனி ரன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதனால் எனக்கும் ஆசை வந்துருச்சு. சரி ஓகே பல்கான ஒரு அமௌண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் ஆசையில் அந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த மன்னிப்பு கேட்குற தருணம் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இப்போ எங்கே இருக்கா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு நம்ம மல்லி இருந்து அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே அவங்க அந்த ரவுடிங்கெல்லாம் ஒரு பக்கம் அவங்க பொண்ணை காட்டுறாங்க. அவங்க பொண்ணு பார்க்க மயக்க நிலைமையில அவங்க படுத்துன்னு இருக்காங்க. போயிட்டு வெண்பாவை தட்டி எழுப்புறாங்க. வெண்பா எழுந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வெண்பான்னு கதறி ஆள்றாங்க. வெண்பாவுக்கு முழிப்பு வந்துடுது. உடனே வெண்பா வந்து பார்க்கணுமே அப்படியே சும்மா இச்சுன்னு மொத்தம் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் பாசத்தில் அன்பில் அக்கறையில் அரவணைப்பில் உடனே ஒரே சந்தோஷமாக ஒரே போராட்டம் மலையில் நலையிறாங்க. ஒரு பக்கம் சந்தோஷத்தில் சரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரு கொந்தளிச்சுன்னு இருக்கார். ஒரு பக்கம் கோபம் ஆவேசம் எல்லாமே அவருக்குள்ள வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே யாரையும் விட்டக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு லிமிட் ஒரு டைம், அந்த டைம் முடிஞ்சுன்னா யாருமே விட்டக்கூடாது, எல்லாரையும் அடிச்சு ஆட ஆரம்பிக்கணும், நம்மளோட ஆட்டம் கபிலா நீ இறங்கி ஆடு கபிலா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் வேறு மாதிரி பர்ஃபெக்டாக தான் இருக்குது. சரி போனதெல்லாம் போச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு பக்கம் இந்த சீரியலை பார்க்கும்போது தலையெல்லாம் கின்னு வலிக்க ஆரம்பிக்குது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மொக்கையை எடுத்துன்னு போகிறாங்களே, இவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ முடிப்பாங்களோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் எதிர்பார்க்குறோம். ஆனால் அது மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாமே ஒரு பக்கம் மொக்கையாக சப்பியாக போயின்னு இருக்குது. இது எங்கே கொண்டு போய் முடிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலைங்க. ரொம்ப ஒரு பக்கம் பரபரப்பாகவும் பயத்தோடையும் தான் போயின்னு இருக்குது. சரி பார்ப்போம் இன்னும் என்ன நல்லா நடக்க போது, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இதோட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலாம். அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி என்னப்பா விஜய் என்ன ஆச்சு, வெண்பாவோட நியூஸ் வந்து அடிக்கடி இப்போ நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கேன், என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. உடனே நடந்ததெல்லாம் சொல்ல, என் பேத்தியை உன்னால் பார்த்துக்க முடியல, என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் பார்த்துறேன் என் பேத்தியை, அதை விட்டு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்துக்கு ஆளாக்கின்னு இருக்காது என் பேத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் சரி மன்னிச்சிருங்க நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறேன். இந்த மன்னிப்பு ஒரு பக்கம் சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதே சமயத்தில் இது நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியலைங்க. இது நிரந்தரன்றது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம பண்ணுற எல்லா விஷயமே ஒரு பக்கம் இப்போதைக்கு நார்மலாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இது நிரந்தரமாக ஆகுமா ஆவாதான், என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இது பார்த்தா தெரிய போகுது. அதுபோல் நம்ம கதிரேசன் பேசுகிற வார்த்தை எல்லாமே ஒரு பக்கம் காற்றுல எழுதி வச்ச மாதிரி கரைஞ்சி போயிடுச்சு. இதுவுமே கதிரேசனோட வார்த்தை எதுவுமே இதுக்கு மதிப்பில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆயிடுச்சு. சரி போனதெல்லாம் போயிடுச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
போயிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் ஸ்கூலில் எல்லாரும் ஒரு பக்கம் என்ன வேண்பா உன்னை கடத்தின்னு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், உன்னை மட்டும் எப்படி நண்பா குறி வச்சு கடத்துறாங்க, என்னதான் உனக்கு பிரச்சனை, உங்கள் அப்பா கொலகார குடும்பத்தில் நீ இருக்கிறதா உனக்கு பிரச்சனை, உங்கள் குடும்பமே கொலகார குடும்பம், இப்படியே உங்கள் குடும்பம் போயிருமான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு வேண்பா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீன் போட ஆரம்பிக்கிறான். உன்னோட பர்ஃபார்மன்ஸ் உன்னோட பருப்பு எல்லாமே எனக்கு தெரியும், நீ யாருன்றதே எனக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி நடித்து என்கிட்ட பேசுகிற வேலை இதெல்லாம் நீ வச்சுக்காத, இதுக்கு மேலே உன்னோட நடிப்புக்கெல்லாம் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ஆவேசத்தோட பேசுகிறாங்க. இதனால் மனசு உடஞ்சி போயிட்டு என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆவேசமாக பேசுகிறீங்க அப்படின்னா, என்னடா பண்ணேன், என்னடா தப்பு பண்ணேன், எதுவுமே நான் பண்ணல, நீங்கள் சும்மாவே கோவப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நீ பண்ணாமல் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கா, நீ யார் என்ன எவர் லொட்டு லொசுக்கு எல்லாம் எனக்கு தெரியும், இதுக்கு மேலே அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.